friends, welcome to Hot Pot. நான் மாலதி. இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி வெஜ் ஒயிட் சாஸ் பாஸ்தா. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்துல இருக்க பெல் சிம்பலையும் கிளிக் பண்ணிடுங்க. உங்க ஃபீட்பேக்ஸ் and suggestions கமெண்ட் செக்ஷன்லயே சொல்லிடுங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். பாஸ்தா பண்றதுக்கு ஒரு பாத்திரத்துல தண்ணி சூடு பண்ணிக்கோங்க. அதுல 1/2 டீஸ்பூன் salt, 1 டீஸ்பூன் எண்ணெய் ஊத்திக்கோங்க. அது கூட 1 கப் வீட் பென்னி பாஸ்தா எடுத்துருக்கேன், அது போட்டுக்கோங்க. இது இப்போ நல்லா வேகணும். இது ஒரு 12லேருந்து 15 நிமிஷம் வரைக்கும் ஆகும் வேகிறதுக்கு. பாஸ்தா இப்போ நல்லா குக் ஆகிடுச்சு. இப்போ இதை தண்ணியிலேருந்து வெளியே எடுத்துக்கலாம். இப்போது பாஸ்தாவை நல்லா வடித்து எடுத்து வச்சாச்சு. இது மேலே கொஞ்சம் நார்மல் வாட்டர் ஊற்றிக்கோங்க. அடுத்து இது மேலே கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி இது நல்லா கலக்கி விட்டுக்கோங்க. கடாய் சூடு பண்ணிக்கோங்க. அதில் 1 டேபிள் ஸ்பூன் பட்டர் சேர்த்துக்கோங்க. பட்டர் உருகுனதும் 1 டீஸ்பூன் பொடியாக நறுக்கின பூண்டு சேர்த்துக்கோங்க. அடுத்து 5 மஷ்ரூம் நீளமாக நறுக்கி வச்சுருக்கேன், அது சேர்த்துக்கலாம். மஷ்ரூம் நல்லா வேகட்டும், வெயிட் பண்ணலாம். அடுத்து 1/4 கப் ஸ்வீட் கார்ன் சேர்த்துக்கலாம். அது கூட 1/4 கப் குடமிளகாய் சேர்த்துக்கலாம். நல்லா வதக்கிக்கோங்க. இந்த காயெல்லாம் ஃபுல்லாக வேகக்கூடாது, கொஞ்சம் க்ரன்ச்சியாக இருந்தால் தான் சாப்பிடும் போது ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இது கூட 1/2 டீஸ்பூன் சில்லி ஃப்ளேக்ஸ், 1/2 டீஸ்பூன் ஆரிகேனோ, கொஞ்சமாக சால்ட், 1/2 டீஸ்பூன் பிளாக் பெப்பர், இது எல்லாமே சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அவ்வளோதான், இது இப்போ நல்லா வதங்கிருச்சு. இப்போ இதை ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ஒயிட் சாஸ் செஞ்சுக்கலாம். பாத்திரம் சூடு பண்ணிக்கோங்க. அதில் 3 டேபிள் ஸ்பூன் பட்டர் போட்டுக்கோங்க. பட்டர் சூடானதும் 2 டேபிள் ஸ்பூன் மைதா போட்டு அப்படியே கிளறிக்கோங்க. மைதாவுடைய பச்சை வாசம் போகிற வரைக்கும் நல்லா கலக்கிக்கோங்க. அடுத்து 2 கப் பால் சேர்த்துக்கோங்க. நான் இன்றைக்கி ஃபுல் ஃபேட் மில்க் எடுத்திருக்கேன். இது கொஞ்சம் திக்காகும் இப்போது, அதனால் கைவிடாமல் கலக்கிட்டே இருங்க, இல்லைன்னா மைதா வந்து கட்டிப்பட்டுரும். ஒயிட் சாஸ் வந்து கெட்டியாக ஆரம்பிச்சிருச்சு. இந்த டைமில் 1/2 டீஸ்பூன் ஆரிகேனோ, 1/2 டீஸ்பூன் சில்லி ஃப்ளேக்ஸ், 1/2 டீஸ்பூன் பெப்பர், கொஞ்சமாக சால்ட்டு சேர்த்துக்கலாம். இது போட்டு நல்லா கலக்கிக்கோங்க. இந்த டைமில் இதில் நம்ம சீஸ் ஆட் பண்ணலாம். நீங்கள் எந்த சீஸ் வேணால் சேர்த்துக்கலாம். இன்றைக்கி நான் 3 ஸ்லைஸ் ப்ராசஸ்டு சீஸ் எடுத்துருக்கேன், அது இப்போ சேர்த்துக்க போகிறேன். சீஸ்லேயும் சால்ட் இருக்கும், அதனால் பார்த்து சால்ட் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போ இதில் நம்ம வதக்கி வச்ச காய்கறியெல்லாம் சேர்த்துருக்கேன். அது கூட பாஸ்தாவையும் சேர்த்துக்கலாம். அவ்வளோதாங்க, நம்மளோட எம்மியான க்ரீமியான பாஸ்தா ரெடி ஆயிடுச்சு. இதை நம்ம இப்போ சர்வ் பண்ணிக்கலாம்.